பாஜகவில் எனக்கு பதவி வரும்போது வரட்டும், என்னை பொறுத்தவரை உண்மையாக உறுதியாக உழைக்க வேண்டும் என்று நடிகரும் பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினருமான சரத்குமார் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடியின் 75வது பிறந்தநாளை ஒட்டி சரத்குமார் சென்னை தி நகர் சர்பிட்டி தியாகராயர் அரங்கில் மீனவர்களுக்கான வலைகள், காப்பீடு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், விஜய் வீக்கெண்ட் பாலிடிக்ஸ் செய்வதாக கடுமையாக விமர்சித்தார். கூட்டணி சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. அதுக்கான முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். முன்னணி தலைவர்கள் அமர்ந்து பேசியிருக்கார்கள். ஒரு சிறந்த ஒரு நேர்கொண்ட ஒரு பார்வையில் சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்லலாம். இது முதலாவது ஒரு கூட்டணி அமைவது இன்னொரு ஒரு மாத காலத்திற்குள் அமைந்துவிடும் என்ற நம்பிக்கையாக உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஏன்னா யார் எந்த காரணத்திற்காக அவர்கள் மனதிலே என்ன ஒரு இன்னல்கள் இருக்கிறது அதை களைவதற்காகத்தான் அனைவரும் இருக்கிறார்கள். நிச்சயமாக நம் முன்னோடிகள் அமித்ஷா அவர்களும் சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சரி, மற்ற கூட்டணியில் இருப்பவர் அனைவரும் சரி, ஒற்றுமையாக செயல்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று அவங்களும் அதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. நான் அமித்ஷா அவர்களை பார்த்து ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மரியாதை நிமித்தமாக இயக்கத்தில் இணைந்த பிறகு அவரை பார்க்கின்ற வாய்ப்பு சில நிகழ்வுகளை பார்த்துருக்கேன். ஆனால் நேரடியாக அமர்ந்து பேசி என்னை பற்றியும் சரி, நாங்கள் இணைந்தது பற்றியும் சரி, எதற்காக இணைந்தோம், எப்படி செயல்படுவோம் என்பதை அவர்கிட்ட உணர்த்தினேன். நான் நல்ல பொறுப்பாக செயல்பட்டு இருக்கேன். பொறுப்பாக செயல்படுவதுதான் முக்கியம். மக்கள் சேவையில் தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பதவிக்காக நான் இங்கே அமர்ந்திருக்கல. பதவி என்பது ஒரு நிச்சயமாக ஒரு உயர்வை தரதான் போகிறது, இல்லை என்று நான் சொல்லவில்லை. விஜய் அவர்கள் தமிழக அரசை எப்படி விமர்சிக்கிறாரோ அதை விட மேல்படியாக மத்திய அரசு கடுமையாக விமர்சனம் பண்றாரு. அவர் எதிர்ப்பு அரசியலை கையில் எடுத்திருக்கிறார். கொள்கை கோட்பாடுகள் இல்லாமல் எதிர்ப்பு அரசியல் மட்டும் அவரை எடுத்துக்கிட்டு போயிட்டு இருக்காரு. என்ன செய்ய போறாரு, புதிதாக எந்த திட்டத்தை செயல்படுத்த போகிறார் என்று தெளிவு இன்றும் வரவில்லை. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.